ஹாய் கைஸ், வெல்கம் டு யூடி சொல்யூஷன். இப்போ அன்பாக்சிங் க்ளூ ரிமூவர் பற்றி பார்க்க போகிறோம். க்ளூ ரிமூவரோடைய என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத க்ளூ ரிமூவர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக் வாங்கியிருக்கேன், ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வாங்கின டூல் பற்றி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க அதில், டூல்ஸு. நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கிரைண்ட் பண்ணுறது, கட்டரு, அப்புறம் ஸ்க்ரூடு, அப்புறம் நம்ம க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு டூல் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. 4 லெவல் இருக்குது, அதில் ரிவர்ஸு ஃபார்வர்டு இருக்குது. ஸோ அது பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதான் க்ளூ ரிமூவ் பண்ணுற ஸ்டிக்கு. ஸோ அது வந்து இன்சர்ட் பண்ணி அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூவும், ப்ளஸ் மோட்டார் டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூவும், பாட் கீழே மேலே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அலைன் கீ வச்சு அதை டைட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். லெவல் பார்த்து நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்வேர்டு இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? ஸோ இது க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுற பாருங்கள். ஸோ லெவல் வந்து இப்போ 2 வச்சுக்கிறேன். 2 வச்சுட்டு க்ளூ ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வருது. ஸோ என்னென்னா டைம் சேவ் பண்ணிக்கும், அவ்வளோதான். டைம் சேவ் பண்ணோம், ஒர்க் பண்ணுறதும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதில் 4 லெவல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணுறது. அதாவது வந்து நம்மளுக்கு ஷீல்டு கொடுத்துருப்பாங்க, மதர் போர்டில் ஷீல்டு கொடுத்துருப்பாங்க, ஐசி க்ளோஸ் பண்ணி. ஸோ அதனுடைய கட்டர் நான் சும்மா டெமோ காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணுறது, ஐசி கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனோட கிரைண்டிங் மிஷின் அது. ஓகே கைஸ், தேங்க்யூ.